ஹலோ பேஸ் வணக்கம். இதயத்தை அதிர வைக்கும் ஒரு கதை தான் இந்த பார்க்க போறோம். ஒரு நல்ல பெண்ணு, ஒரு உன்னதமான ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு ஒரு தையல் வேலை தான் செஞ்சுட்டு இருக்கா. ஆனா அதே நேரத்துல அவருக்கு ஒரு கடுமையான தண்டனை கிடைக்குது. அவருடைய கல்லறையோட நிலையை நினைச்சு அனைவருமே திகைச்சு போறாங்க. ஏன்னா அவ உன்னதமானவ, அதே நேரத்துல மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவளும். இந்த பொண்ணோட யதார்த்தத்தை சொல்லும் போது அங்க உள்ள எல்லோருடைய நெஞ்சும் பதப்பதைக்குது. துணிகள் தைக்கும் பெண்கள் அவங்களை அறியாம செய்யும் சில குற்றங்களுக்காக தான் அவங்களுக்கு இந்த கடுமையான தண்டனை கிடைக்குது. கடுமையான தண்டனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஒரு நகரத்தோட தொலைதூர பகுதியில நபிசா என்ற பெண்ணு வராரு. அவங்களுடைய அப்பா இறந்துட்டாரு. அதுக்கு பிறகு அவங்க அம்மா தான் நபீசாவை வளர்த்து வராங்க. அவங்க அப்பா இறந்த பிறகு அவங்களுக்கு உணவு பொருளாதாரத்துக்கு வழி இல்ல. இப்பதான் நபீசாவை தையல் கத்துக்கிட்டு வீட்டுல ஏதாவது துணி தச்சு ஏதாவது சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நமக்கு உணவு கிடைக்கும், நம்ம பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நபீசாவும் அவங்களோட பேச்சு கேட்டுட்டு சரிமான்னு சொல்லிட்டு போயிட்டு தையலும் கத்துட்டு வரா. இப்ப தையல் கத்துக்கிட்டு வீட்டுல வந்து அவளே துணி தைக்கிறா. இப்படி துணி தச்சு அவங்க பொழப்பு இப்படி ஓட்டுறாங்க. அப்படிதான் அன்னைக்கு ரெண்டு பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அக்கா எங்களுக்கு இந்த துணி தச்சு கொடுக்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நபீசாவோ ஒரே வார்த்தையில முடியாதுன்னு சொல்றா. அந்த ரெண்டு பெண்களும் அக்கா நீங்க எல்லாருமே ஏன் உங்கள்ட்ட வராங்க அப்படின்னா நீங்க ரொம்ப கம்மியாவும் தைக்கிறீங்க, அதே போல நல்லாவும் தைக்கிறீங்க, அதனாலேயே உங்கள்ட்ட நாங்க வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா ஒரு துணி தைக்கிறதுக்கு 500 ரூபாய் தான், நாங்க வந்து 1000 ரூபாய் தரோம், எங்களுக்கு வந்து துணி நல்லா தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நபீசா எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்லை. ஏன்னா நீங்க சொல்ற மாடலு கை முழுவதும் தெரியும், அதே போல கால்ல முட்டி கீழே ஃபுல்லா தெரியும், இந்த மாதிரி துணியை நான் தைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு வீட்டு உள்ள போயிடுறா. இந்த நேரத்துல தான் நபீசாவோட அம்மா வெளில வந்து என் பொண்ணை மன்னிச்சிருக்கமா, அவன் வந்து இது போல துணியை தைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவும் நபீசாட்ட வராங்க. நபீசா இது போல துணியவும் தச்சு கொடு, அப்பதான் நமக்கு பல மடங்கு வருமானமும் வரும், நம்ம மேல மேல நம்ம போக முடியும். ஏன்னா ஒரு துணிக்கு 500 ரூபாய் தரன்றாங்க, 1000 ரூபாய் தரன்றாங்க, இது போல தச்சு கொடுமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இப்ப நாட்கள் இப்படி கிடக்குது. நபீசாவோட கல்யாணம் தேவையான பணத்தையும் பொருளையும் சேமிச்சு வைக்கிறாங்க. இப்ப நபீசாவை பொண்ணு கேட்ட ஒரு பையன் வரான். இப்ப நபீசாவோட அம்மா அவன்கிட்ட சொல்றாங்க, நானும் என் பொண்ணு மட்டும் தான், அதனால கல்யாணம் பண்ணிட்டு நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனும் சரி அப்படின்னு சொல்றான். அந்த பையனோட பேரு கபீர். அவனுக்கு அப்பா அம்மா இல்ல, அதே போல நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அந்த பையனும். சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடியுது. கபீரும் வேலைக்கு சென்று வரான். ஆனா கபீரோட வேலை பெரிய வேலை கிடையாது. அவனுக்கு மாதம் சொற்ப சம்பளம் தான், அதாவது 10,000 மட்டும் தான் சம்பளம். இதனால அவனுடைய சம்பளம் கரண்ட் பில்லுக்கும் அவங்களுடைய வாடகை கொடுக்கறதுக்கே சரியா இருக்கு. இப்ப நபீசாவும் துணிகளை தச்சு குழப்ப ஓட்டுறாங்க. இப்ப நாட்கள் இப்படி கிடக்குது. நபீசா கர்ப்பமாரா. எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய அம்மா ரொம்ப சந்தோஷமடைறா. இப்ப நபீசா வேலை செய்யறது ரொம்ப கடினமா இருக்கு. இந்த இடத்துல நபீசாவோட கணவர் வந்து எனக்கு வேலை போயிடுச்சு, என்ன வேலையை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதை கேட்டு அவ பயங்கரமா அழுவுறா. ஏன்னா அவளும் கர்ப்பமா இருக்கிறா. நான் எப்படி வேலை செய்வேன், என்னால வேலை செய்ய முடியல அப்படின்னு அவன் சொல்றா. ஆனா கஷ்டப்பட்டு அவ தையல் மிஷினால திரும்பவும் வேலை செய்யறா. அவன் மெதுவா தைக்க ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த நேரத்துல அவருடைய கணவர் தேநீர், அதாவது டீ போட்டு கொடுக்கறது, உணவு சமைச்சு தரது அப்படின்னு பல விதமா அவளுக்கு வந்து உதவி பண்றான். ஆனாலும் இடையிடையே அவங்களுக்குள்ள சண்டை வரும். ஏன்னா அவ உணவு வந்து குத்த சொல்லுவா, டீயை வந்து குத்த சொல்றா. இப்படி பல விதமா அவனை குத்த சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன் சாப்பிட உட்காரான். சாப்பிட உட்காரும் போது அவனை வந்து நீ சம்பாதிக்க துப்பு இல்லாதவன், உன்னை கல்யாணம் பண்ணது நான் மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறா. இப்ப 2 வாய் தான் வாயில எடுத்து வைக்கிறான். அப்படி சாப்பாட்டை கீழே போட்டு வெளியே போறான். எப்படியாவது எங்கேயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு வேலையை தேடுறான். ஆனா இப்படி நாட்கள் ஓடுது. இப்ப அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இப்ப நபீசா பெண் குழந்தை பெற்றெடுக்கிறா. நபீசாவோட கணவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப எல்லோருக்குமே இனிப்பு வழங்குறான். ரொம்ப சந்தோஷம் அடைகிறா. நபீசாவோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாயிராங்க. இந்த நேரத்துல கபீர் மகள் பிறந்துட்டாள் என்ற அக்கறையில நம்ம எப்படியாவது வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு வீட்டு பக்கத்திலேயே ஒரு கம்பெனில பார்த்து வேலை சேர்றான். இப்ப வேலைக்கு சேர்ந்த பிறகு அந்த முதலாளி ரொம்ப கண்டிஷமான ஒரு ஆளு, வேலைக்காரரை மதிக்கவே மாட்டாரு, ரொம்ப மோசமான ஒரு முதலாளி தான். ஆனாலும் இவனுடைய கடினமான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இவன் வேலைக்கு அங்க சேர்றான். கொஞ்ச நாள் கழிச்சு நபீசோட மகள் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறா. ஆனாலும் அவளுக்கு போதுமான வருமானம் இல்ல. திரும்பவும் துணி தைக்க ஆரம்பிக்கிறா. அவள்கிட்ட யாராவது துணி கொடுத்தாங்கன்னா அந்த துணியில இருந்து கொஞ்சம் கட் பண்ணி மகளுக்கும் சின்ன சின்ன துணியா தச்சு கொடுக்குறா. என்ன காரணம்னா அவளுக்கு போதுமான வருமானம் இல்ல, அதனால இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கா. இப்ப காலங்கள் கிடக்குது. இப்போ ஒரு நாள் துணி தச்சிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. அதாவது நபீசா படிக்கட்டுல ஏறிட்டு இறங்கும் போது தடுமாறி கீழே விழுந்துறா. தலையில பயங்கரமா அடிபட்டுருது. இப்போ உடனே நபீசாவோட கணவருக்கு போன் பண்றாங்க நபீசா அம்மா. அவனும் தன்னுடைய ஃபேக்டரியில இருக்கிறான். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு உடனடியா பூட்டிட்டு அங்கிருந்து வெளியாகிறான். வெளியாயிட்டு வேகமா ஓடி வரான். ஆனா இவன் வந்து பாக்குறான் நபீசா மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே இறந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லோரும் சுகமா வராங்க. நபீசாவோட கணவரோ அழுகுறாரு. நபீசாவோட அம்மாவும் அழுகுறாங்க. இப்ப நபீசாவோட கணவரோ குழந்தை இன்னும் பால் கூட மறக்கல, எப்படி வளர்த்து எப்படி ஒரு ஆளாக்குறது அப்படின்னு ரொம்ப கவலையா நினைச்சு அழுதுட்டு இருக்கான். இப்ப மறுநாளாவது நபீசாவை அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணும்போது கல்லறையில நின்று இருக்காங்க. ஆனா நின்றுட்டு ரொம்ப சோகத்துல நபீசாவை கடைசியா ஒரு முறை கல்லறையில இறங்கி பாக்குறான். இப்ப மூடிட்டு இப்ப நபீசாவை புதைச்சிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த பிறகு நபீசாவோட அம்மா புலம்புறாங்க. நபீசா இறந்து போனதை என்னால நம்பவே முடியல. ஏன்னா அவ இப்ப இந்த இடத்துல தச்சிட்டு இருந்தா அவன் எப்படி இறந்தான்னு என்னால நம்பவே முடியல அப்படின்னு புலம்பிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதே போல அந்த குழந்தை கத்துது. இந்த நேரத்துல குழந்தைய நினைச்சு பார்த்துட்டு நம்ம திரும்பவும் வேலைக்கு போலாம் அப்படின்னு கபீர் யோசிக்கிறான்.
இந்த இடத்துல தான் அவருடைய முதலாளி போன் பண்ணி இன்னும் 2 நாள் கழிச்சு நான் வேலைக்கு வந்துடும் சொல்றான். உடனே முதலாளி இன்னும் 2 நாள் ஆகும் அப்படின்னா உடனே அந்த சாவியை கொண்டாந்து கொடுத்துட்டு போ, ஏன்னா நாளை காலையில வேலை செய்யணும் அப்படின்னு முதலாளி சொல்றாரு. இப்பதான் பாக்கெட்ல கையை விட்டு பாக்குறான், ஆனா பாக்கெட்ல சாவி இல்ல. அவன் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறான், ஏன்னா அந்த முதலாளி மோசமான ஆளு, அதாவது மனிதர்களை மனிதராகவே நடத்த மாட்டாரு, அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆளு. சாவி இல்லைன்னு சொன்னா அவரு விட மாட்டாரு, ஏன்னா அந்த ஃபேக்டரியோட சாவி மொத்தமா அந்த கதவோட கனெக்ஷன் பண்ணிருக்கு, அதனால மொத்தமா கதவையை உடைச்செடுக்கிற மாதிரி இருக்கும், மிகப்பெரிய சேதாரம் ஏற்படும் அப்படின்றது அவனுக்கு புரியும். இப்ப எப்படியா இருந்தாலும் நம்ம அந்த சாவியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப பதட்டம் அடைகிறான். இந்த நேரத்துல நபீஸோட அம்மா என்னப்பா ஏன் பதட்டமா இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் சாவி இங்க வச்சிருந்தேன், எங்க விழுந்ததுன்னு தெரியல அப்படின்னு அவன் சொல்றான். ஆனாலும் நேரம் ஆகிட்டே இருக்கு, எல்லாத்தையும் தேடி பாக்குறான், இப்ப கிடைக்கல. ராத்திரி 12 மணி ஆகுது, கண்டிப்பா நபீஸா பச்சை இடத்துல கல்லறையில் தான் இருக்கணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இந்த நேரத்துல நேரா கல்லறைக்கு அவன் போறான். அப்ப கல்லறைக்கு போகும்போது இரவு 1 மணி ஆகுது. இப்ப கல்லறைக்கு போயிட்டு அங்க வந்து தேடி பாக்குறான், கிடைக்கல. இப்ப கல்லறை உள்ளதான் நின்று கடைசியா பார்த்து கையை உள்ள விட்டு வெளில எடுத்த போதுதான் கீழே விழுந்திருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்ப கல்லறையை தோண்ட ஆரம்பிக்கிறான். தோண்டிட்டு இருக்கும் போது அமீர் இருந்த ஒருத்தர் வந்துடுறாரு. இப்ப பார்த்துட்டு யாருன்னு இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாரு. அவர்தான் அந்த கல்லறைக்கு பாதுகாவலர். இப்ப கேட்கும் போது டார்ச் லைட்டை தன்னுடைய முகத்தில் அடிக்கிறான் சபீர். இப்ப அதை பார்த்தோன்னே காலையில இறந்து போன அந்த பொண்ணோட கணவர் தானே அப்படின்னு அவனு கேட்கறான். ஆமான்னு கபீர் சொல்றான். என்னாச்சு, ஏன் இந்த நேரத்துல இப்படி தோண்டிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறான். என்னோட சாவியை காணோம், அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அது ஒரு முக்கியமான சாவி, அந்த சாவி இல்லைனா என்னுடைய பொழப்பே போயிடும், அதாவது எனக்கு வேலையே போயிடும் அப்படின்னு சொல்றான். இது கேட்டு அமீரும் சரி நானும் தேடி பார்க்கறேன் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து இப்ப தோண்டி பார்க்கறாங்க. இப்ப சுத்தி எதுவுமே கிடைக்கல. இப்ப கண்டிப்பா அந்த பெட்டிகள் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து பொட்டியை வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இப்ப அமீர் வந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதிர்ச்சி அடைஞ்சு ஓடி விழுறாரு. என்ன அப்படின்னு கபீர் கேட்கறான். உள்ளார பயங்கரமா இருக்கு, நீயே பாருன்னு சொல்றான். கபீரும் பார்த்துட்டு அலறடிச்சு விழுறான், எட்ட வர்றான். இப்ப என்னன்னு புரியல, அவ என்ன பாவம் செஞ்சாலோ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கபீர் நினைக்கிறான். அவர் நல்லதுதானே செஞ்சா, எல்லா மக்களுமே அவளை பத்தி புகழ்றாங்க, அவர் உன்னதமானவன், ஒரு ஒழுக்கமானவங்க அப்படின்னு எல்லாருமே பலரும் பல விதமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் இவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தண்டனை அப்படின்னு நினைச்சு பதறான். இப்ப அமீர் சொல்றான், நீ வந்து இந்த பொண்ணு என்ன பாவம் செஞ்சது அப்படின்னு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க, அப்பதான் இவளுக்கு சரியான மன்னிப்பு கிடைச்சி இவருடைய பாவம் நீங்கி நல்ல நிலைமைக்கு ஆத்ம சாந்தி அடையும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இதை கேட்டு கபீரும் நேரா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த பிறகு இந்த நேரத்துல எங்க போன கபீர் அப்படின்னு கபீரோட மாமியார் கேட்கறாங்க. மாமியார்ட்ட இது போல இவரோட சாவியை தேடிட்டு போன பயங்கரமான ஒரு விஷயத்த பார்த்தேன் அப்படின்னு நிலைமையை கூறுறான். அப்படி என்ன பார்த்த, என்ன நடந்தது அப்படின்னு விளக்கமா கூறு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இவன் சொல்றான், நபிசாவோட கல்லறை தோணும், அவங்க உள்ள பார்த்த பிறகு நபிசோட உதடு எரிஞ்சிட்டு இருக்கு, நாக்குல வெளில வருது, நாக்கு முத கொண்டு எரியுது, அணைக்க ட்ரை பண்ணோம், ஆனா திடீர்னு உதடு பெரியதாயிட்டு போயிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு என் பொண்ணு எந்த தப்புமே செய்யலையே, எந்த தவறு செய்யல, இல்ல என்ன பிரச்சனை தெரியல, இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு சகப்புன்னு உன்னதமான ஒரு அனுபவம் மிக்க ஒருத்தர் இருக்காரு, அவரை கேட்டா எல்லாமே புரியும் அப்படின்னு அவன் சொல்றாங்க. அதே போல அவரை போய் சந்திக்கிறாங்க. மக்களுக்கு பரிச்சயமானவர், மக்களை நன்கு அறிஞ்ச ஒரு பெரியவர். சபீர் சாகப்பிடம் போறான், நடந்த எல்லாத்தையும் சொல்றான். அதாவது நபீசாவுடைய உடலை நாங்க தோண்டி பார்த்தோம், அப்ப இந்த மாதிரி பயங்கரமான விஷயம் நடந்தது, அது என்ன காரணம் எங்களுக்கு உண்மை புரியல, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப இதை கேட்டு அவர் பயங்கர ஆச்சரியப்படுறாரு. உடனே நபீசாவோட அம்மாவை பார்க்கணும், அவங்க அம்மாவை பார்த்து நான் பேசினாதான் இந்த விஷயத்துக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நேரா நபீசாவோட அம்மாவிடம் சாக போறாரு. இப்ப சாகப்ப வந்து சொல்லுங்கம்மா, உங்க மக என்ன தவறுமா செஞ்சா, யார பத்தியாவது கிசுத்தாளா, யார பத்தியாவது ஏதாவது சொன்னாலா அப்படின்னு அவரு கேட்கிறாரு. அவ துணி தைக்கிறதுக்கு அவளோட நேரம் சரியா இருக்கு, யார பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்ல, யார்ட்டையுமே பேசவும் மாட்டா அப்படின்னு நபீசாவோட அம்மா சொல்றாங்க. வேற ஏதாவது நபீசா குற்றம் செஞ்சிருக்கா நல்லா யோசிச்சு பாருங்க, அதாவது பேச்சு சம்பந்தமாவோ இல்ல உதர் சம்பந்தமா வேற ஏதாவது செஞ்சுதான் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் நபீசா அம்மா யோசிச்சு பார்க்கறாங்க. ஆமா அவ துணி தைச்ச பிறகு அந்த நூலை கத்திரிக்கோள கட் பண்றதுக்கு பதிலே எப்போதும் வாயால கடிச்சு கட் பண்ணிட்டு இருப்பா. இப்ப இதை நான் எத்தனையோ முறை நான் சொல்லிருக்கேன், வாயால கட் பண்ணாத, கத்திரிக்கோளால கட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். ஆனா அவ என் பேச்சு கேட்கவே இல்லை. எப்போதுமே அவ வந்து கட் பண்ணும் போது பல்லால தான் கட் பண்ணுவா. அப்ப பலமுறை நூலோட நாறு அவ வாயில சிக்கிருக்கு, பல்ல சிக்கிருக்கு, உதட்டுல இருந்து துப்புவா. இப்ப நான் பலமுறை எவ்வளவு எடுத்து சொல்லியும் இதை கேட்கவே இல்லை, இதுதான் அவள்கிட்ட இருந்த ஒரு மோசமான பழக்கம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, அப்ப அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, அவ இறக்கிறதுக்கு முன்னாடி தச்சிட்டு கட் பண்ணிட்டு மேல போனா, திரும்ப வரும்போது தான் தடுமாறி கீழே வந்துட்டா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, கண்டிப்பா அந்த நூலு இவரோட வாயில இருந்திருக்கணும், அதனுடைய விளைவு தான் இதுவரையிலும் இருக்கு. நம்ம பணம் வாங்கிட்டு தான் துணி தைக்கிறோம், ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம எச்சி பண்ணி இந்த விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது,
பண்ணக்கூடாது. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாவம். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது நம்மளோட எல்லா விஷயமும் மற்றவங்களுக்கும் போய் சேரும். அதனால இந்த தவறுக்காக தான் அவன் மிகப்பெரிய தண்டனையை அனுபவிச்சுட்டு வரா. அந்த நூலை இன்னும் கடைசியா துப்பமா வச்சிருப்பா. நூலுடைய பாக்கி அவருடைய நாறு இன்னும் வாயில இருந்திருக்கும். அதனாலதான் அவளுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு சகாப் சொல்றாரு. இப்ப இதை கேட்டு அவங்க அம்மாவும் கபீரும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப உடனடியாக நீங்க செய்ய வேண்டியது இதுதான். இந்த டைலரிங் மிஷினை அந்த சமாதியில வச்சு எடுங்க. கடைசியாக எந்த துணியை யாரோட துணியை தைச்சாலோ அவங்கள்ட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவங்க கொடுக்குற மன்னிப்புல தான் உங்க மகளுக்கு இந்த தண்டனை நீங்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பாவம் நீங்கும், அவளோட சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உடனடியா அந்த பெண்களிடம் போயிட்டு நபீஸோட அம்மா மன்னிப்பு கேட்கறாங்க. அவங்களும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, கண்டிப்பா நாங்கள் மன்னிச்சிட்டோம், பரவாயில்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ நேரா வீட்டுக்கு வந்துட்டு கபீரிடம், கபீர் நீ போய் நபீஸாவோட கல்லறையில திரும்பவும் பாரு, அதாவது அவனோட நாக்கு உள்வாங்கிச்சா, அவளோட உதடு இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்கா பாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே போல கபீரும் அங்க நேர கல்லறை தோண்டி திரும்பவும் பாக்குறா, உதடு நார்மலா இருக்கு, எரியில, பழையபடி அவன் முகம் மாறி இருக்கு. இப்ப இதை பார்த்து ரொம்ப நிம்மதியாரான். அதே நேரத்துல அவருடைய சாவியும் அங்க கிடைக்குது. உடனடியா அந்த சாவியும் எடுத்து பாக்கெட்ல போட்டு வீட்டுக்கு வரான். பிறகு இந்த விஷயம் கிராமம் முழுவதும் பரவுது. இப்படியான ஒரு விஷயம் நடந்ததை கேட்டு அந்த கிராம மக்கள் முழுவதும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஆகுறாங்க. யாருடைய ஒரு பொருளையும் இறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு போக கூடாது, இல்லைன்னா அதுக்கு மிகப்பெரிய தண்டனை இறந்த பிறகு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. அதுக்கு பிறகு கபீர் இன்னொரு திருமணம் செஞ்சு அவருடைய மகளை நல்லா வளர்த்துட்டு வராங்க. அவனுடைய மாமியார் வீட்லயே நபீஸா வீட்லயே அவனும் தங்கியிருக்கான். ஓகே, நம்மள இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.